காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டு வைத்து இப்போ பெண்கள் வந்து எத்தனை இடத்துல பொட்டு வைக்கணும்? பெண்கள்னா எல்லாரையும் சொல்றீங்களா? திருமணம் ஆறுவதற்கு முன்பாக ஆன பிறகு திருமணம் ஆகாததற்கு முன்னாடி பொட்டு வந்து எப்படி வைக்கணும்? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் பொட்டு எப்படி வைக்கணும்? திருமணம் ஆறுவதற்கு முன்பாக 3 இடத்துல பொட்டு வைக்கணும். திருமணம் ஆயிடுச்சுன்னா 5 இடத்துல பொட்டு வைக்கணும். இருக்கு பாத்தீங்களா? முதல்ல எங்க பொட்டு வைக்கணும் அப்படின்னா உச்சந்தலையிலே தனக்குத்தானே உச்சந்தலையிலே கங்காதேவியாகப்பட்டவள் குடிகொண்டிருக்கின்றாள். பெரியவர்க நல்லாரு மங்களகரமா இரு அப்படின்னு எங்க போடுவாங்க? தலைக்கு மேல் உச்சந்தலையிலே முதல்ல போடுவாங்க. ஏன்? முதல்ல சிவபெருமான் தலையிலே கங்காதேவியாகப்பட்டவள் குடிகொண்டிருக்கின்றாள். அதே போல ஒவ்வொரு மனிதனின் தலையிலே அவர்களோட குடி தெய்வம் சொல்லக்கூடிய இறைவன் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். முதல் பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில. இரண்டாவது நெற்றியிலே அப்படின்னு நெற்றியிலே திலகம் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடு புகுந்த வீடு ஒரு வீடு பிறந்த வீடு அப்படின்னு கணக்கிட்டு பண்ணும் பொழுது எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும் அப்படிங்கிற காண்டி 2வது பொட்டு பிறந்த இடத்துல இருந்து 3வது பொட்டு தொண்டையில. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பாருங்க, பிரியமுனிவனாகப்பட்டவன் வண்டாக ஒரு மாதிரி சிவனை மட்டுமே வளவந்தான். தொண்டையிலே இடையிலே குடைஞ்சு சிவனை மட்டுமே ஆண்பாதி பெண்பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார்கள். யாரு? சிவன் பாதி சக்தி பாதியாக காட்சி கொடுத்தார்கள். அப்ப சிவனை மட்டுமே நான் வட வருவேன் வண்டாக ஒரு மாதிரி தொண்டையிலே குடைஞ்சு சிவனை மட்டுமே பாதியாக வளவந்தான். அப்ப சக்தியை எடுக்க செய்தாள் சக்தி தேவியாகப்பட்ட பார்வதி. அப்ப வண்டாகப்பட்ட கீழே விழுந்து இறந்தது. அங்கே அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதனால இடையிலே குறைஞ்சதுக்கான 3 பொட்டு. இது எப்ப? சக்தி இல்லையே, சிவன் இல்லை. சிவன் இல்லாமல் இருமா. இது திருமணம் ஆறதுக்கு முன்னாடி. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 இடத்துல பொட்டு வைக்கணும். எங்க? அதுதான் உனக்கிட்ட கேக்குறேன். 2 இடத்துல பொட்டு வைக்கணுமா? எத்தனை இடத்துல பொட்டு வைக்கணும்? இது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 3 இடம். அதுக்கப்புறம் திருமணம் ஆச்சுன்னா 2 இடத்துல சேர்த்து வைக்கணும். மொத்தம் 5 இடம் வைக்கணும். 5 இடம் வைக்கணும். நான் 3 இடத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். மிச்சம் 2 இடம் இங்க அப்படின்னா பாருங்க. ஆதியிலே தோன்றியவள். ஆதியில யார் தோன்றா? பராசக்தி. ஆதி பராசக்தி. அவள் எப்படியா தோன்றினாள்? 3 கண்ணோடு பிறந்த. சிவனுக்கு முதல்ல 3 கண்ணு இல்ல, ஆதி பராசக்திக்கு தான் முதல்ல 3 கண்ணு இருந்துச்சு. பாருங்க, ஒருவனை உருவாக்குறாள். அவன் வரப்பொழுதே தாயே என்று வந்தான். அவனை திருமணம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீ எனக்கு பிள்ளையாயிரு அப்படின்னு சொன்னதுனாலதான் பிள்ளையாரு 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 வந்தார். பிள்ளையார் ஆயிட்டாரா? அடுத்தபடியாக தங்கையே என்று ஒருவன் வந்தான். தங்கைன்னு சொல்றவளை கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. அண்ணன் தங்கையாக இருந்த தங்கையே என்று சொன்னவர் நீ எனக்கு அண்ணனாக இருங்கள் அப்படின்னாலதான் அழகர் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சிக்கு அண்ணனாக வந்தார். அடுத்தபடியாக வந்தவன் தான் பெண்ணே என்று வந்தார். அவர் யாருன்னா சிவவனாகப்பட்டவர் பெண்ணே என்று